ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் உங்கள் யாவரோடும் ஹல்லேலூயா இணைந்திருப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த காலவெளியிலே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றி பாடுங்கள். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அவர் நம்மில் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மில் வைத்த கிருபை பெரியது. அவருடைய கிருபையினால் தான் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலவெளியில் உற்சாகமாய் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் தேவ நாமத்தை நாங்கள் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமாக அல்ல, அவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் மன்னிக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் அவருடைய சமூகத்திலே அவர் பாதத்திலே நாங்கள் விழுவோம். Let us bow down before God, bow down before Him and ask forgiveness. Whatever that was not pleasing Him, let's ask God to forgive, and Lord Jesus to help us to show us His mercy and His grace upon us. Hallelujah. Thank you Jesus. எங்களை மன்னிக்கிற தேவனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிற தெய்வமே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த காலையில் எங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், எங்களை ஒரு விஷய கர்த்தாவே சுவாமி உள்ளங்களை ஆண்டவரே நீர் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே சுவாமி வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உத்தமமான வழியில் நடக்குவதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. Oh, we thank you Lord Jesus. Oh, let us worship Him. Hallelujah. Thank you Jesus. Amen. Amen. Hallelujah. இயேசுவின் நாமத்திலே விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாய் ஆண்டவரே பாடல்கள் மூலமாய் ஆராதனை மூலமாக ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல என் அன்பு தகப்பனே சுவாமி, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஜனங்களை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டு வரும் பொழுது கர்த்தாவே சுவாமி நான் அல்ல நீரே கர்த்தாவே சுவாமி பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. என்னை நீர் மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாங்கள் பாடுவோம். ஆமென். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். போற்றுங்கள். ஹல்லேலூயா. 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 Hallelujah, 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 hallelujah. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர் நம்மில் வைத்த கிருபை என்றும் பெரியது, அவர் நம்மில் வைத்த கிருபை என்றும் பெரியது, அவர் நம்மில் வைத்த கிருபை என்றும் பெரியது, அவர் நம்மில் வைத்த கிருபை என்றும் பெரியது. ஹல்லேலூயா. 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 ஓஹோ ஹல்லேலூயா. 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 ஓஹோ ஹல்லேலூயா. 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 ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். போற்றுகிறோம் உன்னதரை போற்றுகிறோம்,
எப்பொழுதும் ஹalleluya உண்மை நேற்று இன்றும் என்றும் உள்ளது. ஆமென். ஓ thank you Jesus. சொல்லுங்க. ஆமென். Thank you Jesus. We worship you Lord. ஆமென். ஆமென். கர்த்தரின் உண்மை என்றும் என்றும் உள்ளது. கர்த்தரின் உண்மை நேற்றும் இன்றும் என்றும் உள்ளது. கர்த்தரின் உண்மை நேற்றும் இன்றும் என்றும் உள்ளது. கர்த்தரின் உண்மை நேற்றும் இன்றும் என்றும் உள்ளது. ஹalleluya 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 ஓஹோ ஹalleluya 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 ஹalleluya. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். சொல்லுவோமா? எஸ். ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகின்றோம் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகின்றோம். ஹalleluya. துதிக்கின்றோம் 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 துதிக்கின்றோம். ஜாதிகளே எல்லோரும் எஸ் ஓ கர்த்தரை துதிங்க. ஆமென். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை என்றும் பெரியது. 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 ஹalleluya ஓஹோ ஹalleluya ஹalleluya ஓஹோ ஹalleluya ஹalleluya ஓஹோ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உன்னதரே துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் துதிக்கு பாத்திரரே. உயர்த்துகின்றோம் உயர்த்துகின்றோம் உன்னதரே துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் தூயவரே. சொல்லுங்க. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உன்னதரே துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் தூயவரே. போற்றுகின்றோம் போற்றுகின்றோம் இயேசு ராஜாவே. வணங்குகின்றோம் வணங்குகின்றோம் பரம தகப்பனே. ஓ thank you Lord. Yes. We thank you Jesus. We thank you Lord. Yes. நம்ம உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் அப்பா. Yes. Oh we worship you Lord. நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுயா நன்றி இயேசுயா. துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மேல் வைத்த கிருபை என்றும் பெரியது. எங்கள் மேல் வைத்த கிருபை என்றும் பெரியது. என் மேலே வைத்த கிருபை என்றும் பெரியது. என் மேலே வைத்த கிருபை என்றும் பெரியது. ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. Amen. Hallelujah. Thank you Jesus. Oh we worship you Lord. Hallelujah. Thank you Jesus. ஆபத்து நாட்கள் எங்களை கூப்பிடும் பொழுதெல்லாம் ஹalleluya எங்களுக்கு பதிலளித்த அன்பு தெய்வமே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹalleluya என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறுஉத்தரவு அருளுவேன் என்று சொன்னவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வாக்களித்த தெய்வமே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எங்களை காத்து பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்கிறோம். We thank you Lord.
You keep us in higher places, my Father. We worship you, Jesus. Thank you, Lord. We worship you, Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Yeshua. Oh, yes, we Lord. Yeshua, Yeshua. உந்தன் நாமம் பலத்த துருகம். Yeshua, Yeshua. உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், அதற்கு சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்கு சுகம் காணுவேன். யேசுவா, யேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்கு சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்கு சுகம் காணுவேன். Hallelujah. Thank you, Jesus. Yes, oh, we worship you, Lord. Amen. Yes, நன்றி ஆண்டவரே. ஆபத்து நாட்களிலே கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் என்று ஹல்லேலூயா. வெகு விரைவிலே எனக்கு பதிலளிப்பீர் சுவாமி. அளித்த தேவனே நாம் உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. Oh, we worship you, Lord. Yes. Amen. We worship you. Hallelujah. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். சொல்லுமா, என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். யேசுவா, யேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, ஓ யேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்கு சுகம் காணுவேன். ஹல்லேலூயா. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். யேசுவா, யேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். Hallelujah. Thank you, Jesus. Oh, we worship you, Lord. We thank you, Jesus. Oh, we worship you. Thank you, Master. Yes. Okay, நன்றி சொல்கிறோம் சுவாமி. Yes, Lord. Oh, yes. Hallelujah. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். யேசுவா, கரங்களை தட்டி யேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா. உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். Thank you, Lord. நீதிமான் நான்
சுகம் காணுவேன். ஹalleluya. நீதிமான் நான் ஓடி அதற்குள்ளே சுகம் காணுவேன். ஆமென். நன்றி இயேசுவே. We worship you Lord. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் என் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன் அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஹalleluya. Thank you Lord Jesus. ஓடி அதற்குள்ளே சுகம் காண கிருபை தந்தவரே நன்றி சொல்கிறோம். Yes, we thank you Master, we thank you Jesus, we love you Jesus, we give you praise. Oh, what a mighty God we serve. We thank you Jesus. Hallelujah, we thank you Jesus. Oh, we worship you Lord. We thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும். Thank you Jesus. Amen. திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் சொல்லுங்க, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் என்னை நடந்திடுமே அப்பா. அனுதினம் நீ வானைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்திடுமே. Thank you Jesus. அவர் எங்களுக்காய் ஜீவன் தந்து இந்த அளித்த பெரிய மீட்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நாம் நியாய தீர்ப்புக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம்? அருமையானவர்களே, அவர் நமக்காய் ஜீவன் தந்து நம்முடைய ஆத்துமாவை மீட்டுக் கொண்டாரே. நாம் கடந்த கிழமை கேட்ட செய்தியின்படி அவர் மேலே வைத்திருக்க நம்பிக்கை தான் நம்முடைய ஆத்தும அங்கூரமாய் இருக்கிறதே. The hope is an anchor of our soul. அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை உறுதியாக்கிக் கொள்வோம். ஹalleluya. அவர் நமக்காய் ஜீவன் தந்தே அளித்தனரே இந்த மீட்பு. அவன் நமக்காய் ஜீவன் தந்தே
பாடிய மீட்பு. ஆமென். இந்த மீட்பு கண்களினா காண்கின்றேனே, இன்ப காணா தேசமதை. ஓ எஸ் அல்லேலூயா. கண்களினா இயேசுவே காண்கின்றேனே, இன்ப காணான் தேசமதை. ஹல்லேலூயா. இன்ப காணா தேசமதை. திருக்கரத்தால் எங்களை நடத்துகிற தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தை போலும் சித்தம் போல எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் குயவன் கையில் இருக்கிற களிமண் போல் இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடி ஹல்லேலூயா எங்களை அனைத்தினம் மறைந்து உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் எங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Oh yes, we worship you. ஆண்டவரே, ஆண்டவரே வாழ்க்கையிலே ஆண்டவரே பல துன்பங்களை, பல புயல்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, அலைகள் மோதும் பொழுது, ஆத்ம நம்முடைய வாழ்க்கையின் படகு அசையும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆத்ம நண்பனாய் நிற்கிறீரே அப்பா, ஆத்ம நண்பனாய் இருக்கிறீர் சுவாமி. Thank you Jesus. We worship you Lord. Hallelujah. ஆழ்கடலில் அலைகளினாலே, ஆமென், அலைகளினா அசையும் போது என் படகில், அசையும் போது என் படகில், ஆமென், என் படகில் ஆத்ம நண்பன் இயேசுண்டு, ஆத்ம நண்பர் இயேசு எனக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு உண்டே, சேர்ந்திடுவேன் ஒரு சமூகம், ஆமென், சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஹல்லேலூயா. அவர் சமூகம், ஆத்ம நண்பன் இயேசு உண்டே, ஆத்ம நண்பன் இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம், அவர் சமூகம். Hallelujah. Thank you Jesus. We worship you Lord. எங்கள் ஆத்ம நண்பரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அக்கினியின் அபிஷேகம் எங்கள் மேல் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. என் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே, என் சிந்தையை நிரப்பும் அபிஷேகத்தாலே நம்பிக்கையை நாம் கூறமே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. Thank you Jesus. We worship you Lord. We fall down Lord Jesus under your feet my Father Lord Jesus. Amen. We thank you Jesus. Oh we worship you Lord. We worship you. Thank you Lord. Hallelujah. Oh we worship you Lord. We worship you Jesus. நன்றி சொல்கிறோம் அப்பா. நன்றி, சிநேகித அன்புக்காக நன்றி சுவாமி. நன்றி சொல்லுகிறோம். அபிஷேகத்துக்காய் நன்றி. இந்த காலையில் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்றதுக்காய் நன்றி சுவாமி. Hallelujah. Thank you Jesus. We worship you Lord. குயவன் கையில் களிமண்ணா
ஆமென். ஹalleluya. Thank you Jesus. தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். குயவன் கையிலே களிமண் நான் என்கிற உணர்வு எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருக்கும்படியான கிருபையை தாரும். இதனாலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீர் எங்கள் மத்தியில் அசைபாடினது காய் ஸ்தோத்திரம். உங்களோடு கூட இருக்கிறது காய் ஸ்தோத்திரம். எங்களை திருரத்தத்தினாலே மூடி இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். Oh, we thank you Jesus. We thank you Lord Jesus. ஆண்டவரே, இந்த வேளையிலே திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஏற்ற மனவாட்டியாக, பரிசுத்தமுள்ள மனவாட்டியாக நாங்கள் ஆண்டவரே நீர் வரும் பொழுது உமக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாய் நாம் நிற்கத்தக்கதாய் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. Yes Lord. Yes Lord. ஒவ்வொரு திருச்சபையும் ஹல்லேலூயா தேவ ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, அந்த ராஜாதி ராஜாவாக உம்மை நோக்கி பார்த்து எப்போ வருவீர் நேசர் என்று கூப்பிடத்தக்கதாய் ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி நோக்கி பார்க்க கிருபை தாரும். We thank you Jesus. நாளை விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே பலவிதமான இயக்கழிவினாலே கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே flood, ஆண்டவரே thank you Jesus, mudslides, இப்படி பலவிதத்திலே பலவிதமான நெருப்புகள் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி இப்படி பலவிதத்திலே பாதிக்கப்படுகிற ஜனங்கள், அது மாத்திரமல்ல ஆண்டவரே பசியினாலே பட்டினியாலே தங்கள் சரீரங்களையே விற்கிற அளவுக்கு சிறுவர்கள் தங்களை ஆண்டவரே பாவத்துக்கு இந்த நாளிலே பெருகி போயிருக்கிறதப்பா விபச்சாரம். Lord Jesus, we pray for the Lord Jesus, stop this prostitutions, child prostitution in the name of Jesus. ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பஞ்சம் வரப்போகிறது ஆண்டவரே, வந்து விட்டது ஆண்டவரே. இது உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய பாவத்தை நிமித்தம் நீர் உம்முடைய கோபாக்கினி ஜனங்கள் மேல் வரும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆனாலும் ஒரு விசை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருபடி செய் இறங்கும் அப்பா. God, have mercy upon these people. Give one more chance, my God, please. இயேசுவே கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி உம்முடைய கிருபைதான் எங்களை தாங்குகிறது என்று நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நாங்கள் ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise be to God. ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். ஆமென். Thank you Jesus. அதுக்கு முன்பதாக ஹல்லேலூயா, thank you Jesus. இந்த வேளையிலே சில அறிவித்தல்களை நான் உங்களுக்கு சொல்லி போக விரும்புகிறேன். வருகிற நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, Sunday 28, November 28, all churches டொரண்டோவில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து அவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை சபைகளில் இருக்கிற ஆராதனை நாங்கள் நிறுத்திவிட்டு, எங்களுடைய ஆராதனைகளை நிறுத்திவிட்டு நாங்கள் ஒன்றாக ஒரு இடத்திலே கூடி திருவிருந்து ஆராதனையில் நாங்கள் பங்கொள்ளப் போகிறோம். ஆல் சர்ச்சஸ் கம்யூனியன் சர்வீஸ் இருக்க போகிறது. மிகவும் ஒரு அதிசயமான அற்புதமான நாளாக அது மாறும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். காரணம், எல்லா சபைகளும் ஒன்றாய் சேர்ந்து ஹல்லேலூயா ஒரு நாள் நாம் மனவாட்டி சபையாக தேவ சமூகத்திலே போகிறதை ஹல்லேலூயா we are just going to rehearse. நாங்கள் ஒத்திகை பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, praise be to God. நீங்கள் எல்லாரும் அந்த ஆராதனைக்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீன்லேயே நாங்கள் அட்ரஸ் போட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். So please come out. This is a great opportunity and come and join, hallelujah, for the service. Amen, hallelujah, praise be to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen, God bless you, hallelujah. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் காணிக்கைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். Thank you so much for all your generous support, hallelujah. நான் அப்படி சொல்வதை பார்க்கிலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென்,
தசமபாகத்தும் காணிக்கைகளையும் தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். ஆமென். Hallelujah. Thank you, Jesus. This is not an online church. Where you are, that's a church. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துல ஆராதிக்கிறீர்கள் தேவனை. ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பதற்கு Hallelujah. God is using us to bring that message to you. Amen. Hallelujah. ஜெபம் பண்ணுங்கள். சீக்கிரமாக நாங்கள் கர்த்தருக்கு சித்தமானால், அதாவது சீக்கிரமாக கர்த்தர் சித்தமான சீக்கிரமாக, நிச்சயமாக கர்த்தர் சித்தம், சீக்கிரமாக நாங்கள் இன் பர்சனாக ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். We have to pray, you have to pray, we all have to pray. Amen. Thank you, Jesus. Praise be to God. It's going to be a miracle. Amen. Hallelujah. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் ஹalleluya, thank you Jesus. இந்த நதி ஹalleluya, thank you Jesus, இந்த பள்ளத்தாக்கிலே நீரூற்றை கர்த்தர் உண்டாக்குவார். ஹalleluya, hallelujah, thank you Jesus. இந்த awesome God churchலே தேவனுடைய பிரசன்னம், ஜீவ தண்ணீர், the living water, hallelujah, the Holy Spirit will manifest. Amen. Hallelujah. And fulfill your hallelujah needs according to his riches and glory. Amen. Hallelujah. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஹalleluya. சில வேளையிலே நான் யோசிப்பதுண்டு, தேங்க்யூ ஜீசஸ், இந்த செய்திகளை சொல்லும் பொழுது அநேகர் அங்கே சொல்வார்கள் நம்பிக்கைக்குரிய செய்தி அல்லது கொஞ்சம், அதாவது என்ன சொல்வது, பிளஸிங்ஸ் சர்மன், அதிகமாக ஒரு ஆசீர்வாதத்தை, ப்ராஸ்பெரிட்டி சர்மன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். Praise be to God. You and I cannot do anything in order to receive these promises. Hallelujah. We are not worthy, but God has made us worthy by his blood. Hallelujah. By his blood, by his sacrifice on the cross. Praise be to God. நாம் ஒன்றை செய்ததை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் இந்த காரியங்களுக்காக நன்றி சொல்கிற இதயத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Amen. Praise be to God. Hallelujah. Thank you Jesus. அதனாலே அருமையானவர்களே, நாம் ஹalleluya, thank you Jesus, தேவ சமூகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாமே வேத வசனத்திலே, கர்த்தருடைய வசனத்திலிருந்து எடுத்து பேசுகிறோம். அதனால please turn your Bibles. Amen. Take a notebook, write it down and meditate. Hallelujah. Thank you Jesus. சில வேளையிலே ஒரே சேவனை திருப்பி கேட்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், அந்த யூடியூப்லவே பார்க்கிறது. பட் if you are really thirst in the word of God, உண்மையாவே வார்த்தை தான் உங்களை நடத்துகிறது. If you really believe that the word of God is your lifeline, I said you will read it, you will see it, you will read it, you will watch it many times. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க சாப்பிடுறது போல, praise, you need to have, you will get hungry for the Lord. Amen. Hallelujah. கர்த்தர் அதை உங்களுக்குள்ளே வரப்பண்ணுவாராக. எனக்குள்ளே அந்த வாஞ்சியின் வைராக்கியத்தை தேவன் கொண்டு வருவதற்கு நாம் இடம் கொடுப்போமாக. Hallelujah. Let's pray. Father, we thank you Jesus. We thank you Master. We give you praise, Lord Jesus, for the love offerings, for the Lord, for the tithes, Lord Jesus, for the mission, Lord, mission offerings. We worship and thank you. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவரே, ஆண்டவரே, நற்பணிக்காக கொடுக்கிற பணம், அதாவது ஆண்டவரே, thank you Jesus, நன்கொடை, ஆண்டவரே, தசவா காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதிக்க விடும் நான் ஜெபிக்கிறேன். கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே அங்கே சிலர் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். But God, that is wrong. Because Lord Jesus, you are providing them. ஆண்டவரே, நீர் அடைக்கலாம் குருவிகளை நீர் காக்கிற தேவன். நிச்சயமாக இவருடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய திராணிக்கு மேலாய் நாம் செலவு செய்ததினாலே உமக்கு கொடுக்க முடியாது போய் விடுகிற சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் இருந்தாலும் அவர்கள் ஜெபிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. நான் கர்த்தருடைய பங்கிலே கை வைக்காதபடிக்கு, கர்த்தருடைய காரியத்திலே கை வைக்காதபடிக்கு தேவன் ஹalleluya, thank you Jesus, ஹalleluya, என் குறைவெல்லாவற்றை நிறைவாக்குவார் என்று சொல்லி ஒரு பொருத்தனை, let them take the Lord Jesus, hallelujah, or covenant with you my Father, Lord Jesus. உங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ராஜா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக்குவேன்னு சொன்ன தேவன். Let us be faithful for small things, Master. Hallelujah. Giving offering is a small thing. So I pray in Jesus' name, Lord, that devil has put this as a big burden and struggle and stumbling block for their blessings. So I pray in the name of Jesus, I break that curse, I break that chain in Jesus' name.
ஹல்லேலூயா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்வதிங்க, வார்த்தையை ஆஸ்வதிங்க சுவாமி. வார்த்தையினாலே ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட தொடப்பட இந்த வார்த்தையானது ஆண்டவரே தேங்க்யூ இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது நாங்கள் வாசிக்கிறோம். Two-edged sword. Your word is like Lord Jesus, more than like sweet as honey, Lord Jesus. We worship you, Master. We thank you. Hallelujah. என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நாம மாத்திரமே மையப்படட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். Hallelujah. Praise be to God. Amen. Hallelujah. இந்த கால வேளையிலே உங்களோடு கூட தேவ சமூகத்திலே வார்த்தையை பேசுவதில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். I'm so glad. I'm so happy to bring the word of God. Amen. Hallelujah. Thank you, Jesus. We should learn more about God in these days. இந்த காலகட்டத்திலே நாங்கள் தேவனை குறித்து அநேகம் அறிந்து கொள்ள வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். காரணம் என்னவென்றால் இந்த காலங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இனி அடுத்த நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னவென்றால், ஆமென், தேங்க்யூ ஜீசஸ், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது நீங்கள் பார்க்கிற காலங்களை பார்க்கும் பொழுது வேதத்திலே திட்ட தெளிவாக இயேசு கடைசி நாட்களில் என்ன நடக்கும், அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லி, அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆமென். அதனால் இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது வேதத்திலே வாசிக்கும் பொழுது அந்த காலங்களின் அது நடக்கின்ற இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அழிவுகளை பார்க்கும் பொழுது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இயற்கை அழிவுகளை பார்க்கும் பொழுது, அதன் படிப்படியாக நடக்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக தெரிகிறது தேவன் சீக்கிரமாய் நம்மிடத்தில் வரப்போகிறார். ஆமென். அதனால் நாங்கள் மாரநாதா, சீக்கிரமாய் வாரமன்றி நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். காரணம் அருமையானவர்களே, இனி வரப்போகிற காலங்களெல்லாம் நமக்கு, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவைகள் அது மிகவும் எப்படி சொல்வது, மிகவும் பயங்கரமான நாட்களாகவே இருக்கிறது. இப்பொழுதே இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் அங்கே சொல்லிக்கொள்கிறோம், ஐயோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், எங்களுக்கு புரியவில்லையப்பா, அது பெரியவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் சொல்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளுக்கு இவைகள் வசந்த காலத்தை போல இருக்கும் என்று வேதம் நமக்கு திட்ட தெளிவாக சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. We are going to a new season. That season which is going to, we're going to see Jesus to face. Amen. Hallelujah. Praise be to God. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்துக்குள்ளே நாம் வருகிறோம் என்பதை குறித்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்தா கிறிஸ்தவருடைய முகங்களிலே, கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய முகத்திலே பிரகாசத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அவருடைய உள்ளத்திலே, அதாவது உள்ளங்களிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நாங்கள் பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் உள்ளங்களும் அவருடைய முகங்களும் அவருடைய இல்லங்களும் அங்கே வேதனையோடும் துக்கத்தோடும் அங்கே என்ன சொல்வது, they have so much doubt and so much of questions in their minds and their hearts. கனவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அநேக கேள்விகளோடு கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I'm going to bring another, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இன்றைக்கு அநேகர் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ I just want to bring that to you today. இந்த கேள்வியை நீங்களும் கேட்கிறீர்களா? Is God unfair and just? தேவன் நீதியற்றவரோ, அதாவது அன்ஃபேர், நியாயமற்றவரா, நீதியற்றவரா? இப்படிப்பட்ட கேள்வி இன்றைக்கான இடத்துல இருக்கிறது. இன்றைக்கு அநேக சொல்கிறார்கள், நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், தேவனை ஆராதித்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்குள்ளே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, திஸ் மேசிவ் கொஸ்டின், அப்படி தான் சொல்லணுமா, ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், right, why should I go through this hard time? சிலர் சொல்லுவார்கள், ஐயோ நான் செத்து போனால் நல்லா இருக்கும், ஏண்டா இந்த எல்லாம் கஷ்டமான வாழ்க்கையாக இருக்குது, நான் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவார்கள். ரைட்.
அவங்க பாருங்கள், மற்ற ஆக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இவ்வளவு நல்லா இருக்கிறார்கள். எனக்குத்தான் இவ்வளவு கஷ்டம், எனக்குத்தான் இவ்வளவு பாடுகள், எங்களுக்குத்தான் இவ்வளவு துன்பங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் எங்களை மற்றவர்களோடு கூட என்ன செய்து பார்க்குறோம்னா, நாங்கள் என்ன செய்துக்கிறோம், கம்பேர் பண்ணி பார்க்கிறோம், எங்களை ஒற்று பார்க்கிறோம். So we always try to compare our life with people. But if you compare your life with Jesus Christ, then you will say, or you will know that who you are. Amen. Who God is. நீங்கள் தேவனோடு உங்களை ஒற்று பார்க்கலாம். If you compare with Jesus, then you will know who you are. Amen. நீங்கள் இயேசுவோடு கூட நீங்கள் உங்களை ஒத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், and you will know who God is. ஹல்லேலூயா, thank you Jesus. ஒரு முறை ஒருவர், நான் முன்னே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒருவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே அந்த பக்கத்து வீட்டு மனுஷன், அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள், அந்த நேபர்ஸ் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார் ஆண்டவரே, ஏன் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் தான் இவ்வளவு துன்பமாக இருக்கிறது, அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் அவர்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார்களே, அவர்களுக்குள்ளே ஆண்டவரே எல்லாம் இருக்கிறது, அதாவது எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு இந்த குறை இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரத்தை கேட்ட, ஆண்டவரே அவரை போல எனக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இப்படியான காரியங்களை தர வேண்டும், அந்த காரியம் வேண்டும், இந்த காரியம் வேண்டும் சொல்லி பல காரியங்களை ஆண்டவரத்தில் கேட்டாராம். சரியா, ஆண்டவரும் என்ன செய்தார், ஆமென், கேட்டது எல்லாத்தையும் கொடுத்தார். அவன் கேட்கிறான்னு சொல்லி கொடுத்து விட்டார். சரி, ஒரு நாள் மன்னித்துக் கொள்ளுங்கள், அவர் கேட்டுவிட்டு அவர் என்ன செய்தார் என்றால், அவர் இப்படி ஜெபித்து போட்டு என்ன செய்திருக்கிறார், அந்த பக்கத்து வீட்டில் போய் நின்று கொண்டு அவருடைய கதவிலே தன் காதை வைத்து கொண்டு அங்கே அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள், அது என்ன பேசுகிறார்கள் பார்க்கறதுக்காக அங்கே போய் தன் காதை வைத்து கொண்டு வந்தாராம். சில வழி அவங்க கேட்குற ஜெபம் வித்தியாசமாக இருக்குமோ, அதனால தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்குறாரோ, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசம் இருக்கலாம், அப்படி இருக்கிறதுனால தான் கடவுள் கொடுக்குறாரோ, நான் ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமாக இருக்கிறதோ அதனால தான் எனக்கு கடவுள் கொடுக்கவில்லை என்று சொல்லி இவருக்குள்ளே ஒரு மனப்போராட்டத்தோடு போய் என்ன செய்கிறார் என்று சொன்னால், காங்கே அவருடைய கதவிலே தன் காதை வைத்து இவர்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள், என்ன ஜபிக்கிறார்கள் என்று கேட்பதற்கு ஆசையாக இருந்து போய் கேட்டாராம். அப்பொழுது அங்கே இருக்கிறவர் ஜெபிக்கிறார். எப்படி தெரியுமா, ஆண்டவரே எல்லாத்தையும் எனக்கு தந்தீங்கப்பா, ஆண்டவரே எனக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் எனக்கு கொடுத்தீங்க சுவாமி, ஆனால் என் வீட்டுக்குள்ளே எனக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை நான் பார்க்கிறேன் சுவாமி, ஆண்டவரே ஒன்றுமில்லை, எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே அவர் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேனே, அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கிறதப்பா. ஆனால் எங்களுடைய உள்ள எப்போ பார்த்தாலும் என்னுடைய உள்ளத்திலே ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு பயத்தோடு நான் இருக்கிறேன் சுவாமி. என்னை ஹல்லேலூயா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் நான் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் சுவாமி. இவைகளெல்லாம் எனக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நான் பயத்தோடும் அங்கே ஏக்கத்தோடும் நான் ஆண்டவரே அதை குறித்த இந்த உலகத்தின் காரியங்களாலே நான் மிகவும் பாதிக்கப்பட்டவனாக ஆண்டவரே இதன் மூலமாக என்னுடைய ஆத்மா வேதனையோடு இருக்கிறது என்று சொல்லி அவன் கதறி அழுத ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி, இது உண்மை கதையோ அல்லது இது ஒரு கதையாகவோ இருக்கலாம். இன்றைக்கு இது ஒரு கதையாக இருந்தாலும் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக ஆஸ்திகளையும் ஆசைகளையும் வைத்து நாம் நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தலாம் என்கிறது வேதத்திலே அது எதிர்மறையான ஒரு ஆப்போசிட், ஒரு நெகட்டிவான காரியம். ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம், யோவான் 3ஆம் நிருபத்திலே அங்கே யோவான் இப்படி சொல்கிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ஆமென். முதலாவது நம்முடைய ஆத்துமா வாழ்கிறதா என்று நான் பார்ப்பது மிகவும் முக்கியமான காரியம். Hallelujah. Thank you Jesus. As I said before, if you compare your life with other people, you always have problems, always have some sort of insecure inferiority complex. உனக்குள்ளே ஒரு என்ன சொல்றது, வேற்றுமையான ஒரு மனப்பான்கு உனக்குள்ளே வந்துவிடும்.
ஆனால் if you compare with Jesus who died on the cross for you, ஆமென், ஹல்லேலூயா, உனக்காக சிலுவையிலே மரித்து உனக்காக எனக்காக உயிர்த்தெழுந்த அந்த இயேசு, ஹல்லேலூயா, உங்களுக்காயும் எனக்காயும் திரும்பி வரப்போகிற அந்த இயேசுவோடு கூட நம்மை, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஒப்பிட்டு பார்ப்போமானால் நிச்சயமாக நாங்கள் யார் என்றும் அவர் யார் என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியம் அருமையானவர்களே, if you compare your life with Jesus Christ, then you will know that you are just a clay. Amen. And God is a potter. Amen. Hallelujah. நானும் நீங்களும், ஆமென், ஹல்லேலூயா, இந்த களிமண்ணாய் இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு அப்போதான் வரும். அப்போதான் வரும். ஆமென், ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா, ஆமென். நாம் இயேசுவோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போமானால், இயேசு அல்லது தேவன் கடவுள் தான் நம்ம உருவாக்கிறவன்கிற உணர்வு நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. You should know that God is a sovereign creator. ஆமென். அவரே, thank you Jesus, உருவாக்குவதற்கு சகல வல்லமையும் அதிகாரமும் உடையவராயிருக்கிறார். ஆமென். We are just creation. He is a creator. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு நல்ல காரியம் எப்படினால், ஆதாமை அவர் உருவாக்கும் பொழுது மண்ணிலே எடுத்து உருவாக்கினார். He is just God, when God formed Adam from the dust of this earth. ஆமென். ஒரு பிடி மண்ணை எடுத்து அதில் மன்னித்துக் ஆதாமை உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Then he put his image. ஆதாமை உருவாக்கினதுக்கு பிற்பாடு மண்ணிலே வேதம் சொல்லுகிறது, ஆதாம் ஒரு செத்தவனை போல இருக்கிறான். ஆமென். அதற்கு பிற்பாடு அவர் தன்னுடைய ஆவியை ஊதும் பொழுதுதான் அவன் ஜீவ ஆத்மாவானான். So what he does is he put his likeness and image into him. Amen, hallelujah, praise be to God. Why? Because he wants to communicate with Adam, communicate with him, hallelujah, such a knowledge that God has. Hallelujah, thank you Jesus. தேவன் தனக்கு இருக்கிற அறிவையும், hallelujah, அறிவு கட்டாத காரியங்களை ஆதாமுக்கு விளங்க சொல்லிக் கொடுப்பதற்காக அவனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாயும் படைத்தார். But he still is a clay. Amen, hallelujah. God wants to communicate with Adam with such a wisdom that God has. Hallelujah, thank you Jesus. அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுப்பதற்காக, ஞானத்தின் மூலமாய் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆளுகை செய்யும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் அவனை தன்னுடைய சாயலாயும் ரூபமாயும் படைத்தார். Amen. He breathed into his nostrils. அவனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கின பொழுது அவருடைய இமேஜ், அவருடைய ரூபமும் அவருடைய சாயலும் அவனுக்குள்ளே வந்தது. ஆமென், ஹல்லேலூயா, praise be to God, hallelujah. Not only that, he wants to share the love, the fellowship, the relationship with him. Amen, amen. But still Adam is dust. Praise be to God, hallelujah, hallelujah. God created everything for Adam and gave it to Adam. Amen. அங்கே ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி ஆதாமிடத்திலே சகலதையும் ஒப்பு கொடுத்தார். Amen, thank you Jesus. He gave Adam, God, when he created Adam and give all the dominion over what he has created for him. Amen, hallelujah. அங்கே ஆண்டவர் ஆதாம் உருவாக்கின பிற்பாடு அவர் அவனுக்காக உருவாக்கின சகலதையும் அவனை ஆளுகை செய்யும்படி கொடுத்தார். ஆனால், ஹல்லேலூயா, ஆதாம் ஒரு கடவுள் அல்ல, ஆதாம் ஒரு களிமண். ஆமென், ஹல்லேலூயா. ஆளுகை செய்துவிட்டால் நாம் அரசனாகி விடலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த இடத்திலே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஆமென், நம்மை படைத்தவர் தான் நம்மை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஆளுவதற்கு ஆதாமுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். ஆனால் ஆதாம் ஆண்டவரை ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. காரணம், ஆதாம் ஒரு களிமண் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. Adam just a clay. But who is the potter?
God, Adonai, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. எதற்காக பார்க்கிறோம்? Thank you. God has created us. Why? Because He wants to reveal His glory. Number one, நான் சொன்னது முதலாவது, He wants to communicate with us. He wants to share His knowledge. He wants to, share and not only have the relationship with us, with the love. Amen. அல்லேலூயா. இரண்டாவது, அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த களிமண்ணான எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தன் ஜீவ ஆத்மாவை அவர் ஊதி நம்மை அவருடைய இமேஜாய், அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய் எங்களை மாற்றினார். அல்லேலூயா. 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 என்னுடைய சாலை உருவாக்குவோம்னு சொல்லி மனுஷனை உருவாக்கி அவனுக்குள்ளே தன் ஜீவாத்மாவை கொடுத்து அவனை தகுதி உள்ளவராய் மாற்றினார். But still Adam is a clay. Amen. Hallelujah. ரோமர் 12 அதிகாரம் 3 வசனம், Romans chapter 12 verse 3 says, praise be to God. For by the grace given to me, I say to every one of you, do not think of yourself more highly than you ought, but rather think of yourself with sober judgment, in accordance with the faith of God, according with the faith God has distributed to each of you. Amen. Hallelujah. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். Hallelujah. Hallelujah. Praise be to God. Ephesians chapter 2 verse 8 says, for it is by grace you have been saved through faith, and this is not from yourself. It is the gift of God, not by works, so that no one can boast. Hallelujah. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Amen. So why we need to do good things? Because we want to reveal the God's glory. We have nothing to boast about, because we should know that we are still clay. Amen. Hallelujah. ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், Romans chapter 9 verse 21 says, let me read it in English. Does not the potter has the right to make out the same lump of clay, some pottery of special purpose and some for common use? Right? Hallelujah. தமிழில் வாசிக்கிறேன். மிதிக்கப்பட்ட ஒரே களிமண்ணிலே, அதாவது பதப்பட்ட மிதிக்கப்பட்ட ஒரே களிமண்ணிலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணில் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? Does not the potter has the right to make out of the same clay? One he made it out for honor, another one he's made it for other purpose. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Understand this. கருமையானவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். We are not worthy. We are still a clay. Amen. Even though that you accept Jesus Christ as Savior, you become righteousness. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மை. ஆமென். We are given the privilege to call God our Father. Amen. It is true. Hallelujah. Praise be to God. But we need to know that we are not God. Amen. We need to know that we should not boast about anything. நாங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் எந்த காரியத்தை குறித்தும் ஹல்லேலூயா அங்கே பெருமை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. We are just a clay. Amen.
We have the privilege to be a child of God. We have the privilege to call Abba Father. But we still know that we still remember that we are the clay. And our potter, hallelujah, thank you Jesus, is Jesus Christ. Amen. Hallelujah. Hallelujah, thank you Jesus. பாருங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாங்கள் அங்கே வாசித்து பார்த்தால் வாசிப்போம். தேங்க் யூ ஜீசஸ். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஓ வி பிரைஸ் யூ லார்ட். 9ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், வி வர்ஷிப் யூ லார்ட். ரோமர் 9:18 வசனத்தை பாருங்க. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கோ அவனை கடினப்படுத்துகிறார். இன்னொருத்துல வாசிக்கும், எவனை மன்னிக்க அவர் முடியுமோ அவர்களை மன்னிக்கிறார். ஆமென். அவருடைய சித்தமாயிருக்கிறது. Praise be to God. Hallelujah. It is God's matter whether he wants to give mercy to whomever he wishes. Amen. Hallelujah. யாருக்கு அவர் கிருபையை கொடுக்க விரும்புகிறாரோ அவருக்கு கொடுப்பார். யாருக்கு அதிகமாக இரக்கம் கொடுக்க வேண்டும் நினைக்கிறாரோ அவர்களுக்கு இரக்கத்தை அதிகமாக கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்ல முடியாது, பாஸ்டர், ஆண்டவரே நான் இரவு பகலாய் வேலை செய்கிறேன் சுவாமி, ஆண்டவரை ஊழியத்தை செய்கிறேனப்பா, எனக்கு அதிக கிருபை தர வேண்டும், அந்த அவரை பார்க்கலாம் எனக்கு அதிக கிருபை தர வேண்டும், ஆண்டவரை இவரை பார்க்க எனக்கு அதிக இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டால் அது தவறு. ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது, அவருடைய விருப்பத்தின் படியே அவர்களுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், கிருபையையும் இரக்கத்தையும் கொடுக்கிறார். ஆமென். Hallelujah. But hallelujah, he never forsake you, he will never leave you. That is his promise. Amen. அது கொஞ்ச கிருபையா இருக்கலாம், அது உனக்கு பெரிய கிருபை கொடுத்திருக்கலாம். But if you are, hallelujah, thank you Jesus, and keep the promises. Amen. Hallelujah. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசித்து மனுஷனை, மற்ற மனுஷனுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறதே, அவனுக்கு இவ்வளவு கிருபை இருக்கிறதே, அவனுக்கு இவ்வளவு இரக்கம் இருக்கிறது, எனக்கேன் தரவில்லை என்று சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அது தேவனுக்கு விரோதமாய் கேட்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும். You understand this? Right? Romans chapter 3, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஆமென். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். Romans chapter 3 verse 23 says, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. Hallelujah. We are not deserved to receive the grace and mercy by these words. Amen. By his, hallelujah, by his grace and mercy, by his, hallelujah, is a gift from God that we have today received the salvation. Amen. அது நமக்கு அவர் கொடுத்த கிருபையின் ஈவு. Nothing to boast about. Amen. இன்னைக்கு அநேகர் சொல்றார்கள், God did unfair things, God did injustice. அவருக்கு பாருங்கள், சில கிட்டே கேட்டேன் ஒரு சொன்னதை, கடவுள் நம்மை கைவிட்டுட்டார், அவரைத்தான் நாம் நம்பியிருந்தோம், அவரையே நம்பியிருந்தோம், அவங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு இழப்பு உண்டாயிற்று. ஆனால் எப்படியெல்லாம் வாழ்கிறவர்களெல்லாம் எல்லாருக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அவருக்கென்று வாழ வேண்டும் நினைத்து வாஞ்சியாக இருந்து அவர்களுக்குள்ளே வாழ்வோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு இப்படி உண்டாயிற்றே என்று தேவனை குறை சொல்லுகிற மனுஷனாய் மாறிவிடுகிறோம். சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. ஆமென். இன்றைக்கு கடவுள் நாம் செய்த பாவத்துக்கும் நாம் செய்த அநியாயத்துக்கும் நம்மை தண்டித்திருந்தால் நாம் எங்கே இருந்திருப்போம்? தகுதி இல்லாதவர்களாய் ஒரு காலில் இருக்கிற செருப்புக்கு சமானமாக அல்லது ஒரு துடைப்பத்துக்கு சமானமான நிலையிலே நாம் இருந்திருக்கக்கூடும். ஆனால் எங்களை அவர் என்ன சொல்ற, ஒரு பாட்டு பாடுவார்கள், பிக் மீ அப் ஃப்ரம், என்னது ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன, சேற்றிலிருந்து என்னை தூக்கினார். ஆமென். சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தார்.
தகுதி இல்லாத எங்களை தூக்கி எடுத்து ஆமென் எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா பிதாவென்று கூப்பிடுற புத்திர சுவாரத்தை கொடுத்தார். பிள்ளை என்று கூப்பிடுற பிள்ளை என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். எப்படி என்றால் அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா. But still it is up to him to give, to measure the grace and the mercy. Amen. That is his wish. நாம் அவருடைய கிருபைக்குள்ளும் அவருடைய சித்தத்துக்குள்ளும் இருப்போமானால் ஆமென், அவர் நமக்கு கொஞ்சம் கிருபை கொடுத்தாலும் சரி, பெரிய கிருபை கொடுத்தாலும் சரி, அவர் நம்மை ஹல்லேலூயா எங்களை நடத்துவார். ஆமென். Praise be to God. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. It's God's glory. For his glory that he has created us. Hallelujah. இன்றைக்கு அருமையானவர்களே, நான் பாடுகிறேன், பல சிடிகள் வெளியிட்டிருக்கிறேன், பாடல்கள் வெளியிட்டிருக்கிறேன். இடத்துல அநேகர் சொல்வார்கள், பாஸ்டர் யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ கிரேட், யுவர் அனாயிண்டிங்காக இருக்கும், நீங்கள் பாடும்பொழுது உங்களோட வரிகள், பாட்டினுடைய வரிகள் மிக அழகான வரிகள். இன்னும் நான் சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபை ஆமென் அப்படியே மகிமைக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த களிமண்ணான எண்ணிலே அவர் கிருபை வைத்து இந்த கிருபையை தந்திருக்கிறார். நான் சொல்ல முடியுமா? நான் மியூசிக்கல் ஃபேமிலி, எங்களுடைய பரம்பரை எல்லாம் சும்மா பாட்டுக்காரர். நாங்கள் பாடினாலே எங்களோட யாரும் கம்பேர் பண்ண முடியுமா? அப்படி நான் பெருமையாக சொல்லியிருந்தால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதாவது நான் சில தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளே அங்கே போய் நான் இப்பொழுது அடித்து தேவன் என்னை அகற்றியிருப்பார். But every time what I say this, it is for my sake. Amen. For my benefit that God gave me this gift. இன்றைக்கு இந்த பாடல்கள் தான் என் வாழ்க்கையிலே அதாவது இட்ஸ் ரெமெடி ஃபார் மை லைஃப். இன்றைக்கு என் ஆத்துமாவிற்கு என்னுடைய இட் இஸ் ஓன் மை சோல், என்னுடைய சொந்த ஆத்துமாவை தேற்றுவதற்காக தேவன் இந்த வரங்களை கொடுத்தார். என் மேலே தேவன் கிருபையாக இருக்க சித்தமாக இருந்தார். என் மேலே ஆண்டவர் தன்னுடைய கிருபையை செலுத்துவதற்கு சித்தமாக இருந்து கொடுத்தார் என்று தான் சொல்லுவேனே தவிர ஆமென் என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என் அறிவினாலும் அல்ல, என் ஞானத்தினாலும் அல்ல. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினாலே இந்த களிமண்ணிலே என்னிலே அவர் மகிமைப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அதனால் அருமையானவர்களே, you have to understand. Praise be to God. Amen. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் thank you Jesus. Praise be to God. எங்களை சொல்லுகிறார், இன்னும் நீ களிமண்ணாகவே இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஆமென். சிலவளை நான் கேட்கலாம். ஹல்லேலூயா. thank you Jesus. பாருங்க, நல்ல உதாரணம். அவர் பாருங்க, ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக எகிப்தில் இருந்த பொழுது அந்த இஸ்ரவேல் மக்களை போய் மோசே எடுத்து சொல்கிறார், நீ போய் பார்வோனிடத்தில் சொல்லு, எப்படின்னு சொன்ன அளவிடத்தை சொல்லு, போய் என் ஜனங்களை என்னை ஆராதிப்பதுபடிக்கு என் ஜனங்களை விட்டுவிடன்னு சொல்லுகிறார். ரைட்டா? அங்கே மோசே போகிறார். மோசே போகும்பொழுது வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதை இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். Why Paul was mentioning here? பாருங்க, thank you Jesus. எதுக்காக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கின்றால், ரோமர் 9:15 பாருங்க. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆமென். thank you Jesus. praise be to God. ஹல்லேலூயா. இதை நாங்கள் பார்ப்போம். ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. praise be to God. praise be to God. thank you Jesus. பாருங்கள் அந்த வசனத்தை. thank you Jesus. இதில் தான் இருக்கிறது. இங்கே மற்ற மாதிரி மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. Praise Lord. I just Jesus. Amen. Hallelujah.
ரைட் 14 வசனம் மன்னித்து கொள்ளுங்க, அதுக்கு பின்னாலே இருக்கு, நான் கவனிக்கல. ரைட். மேலும் என்னுடைய வல்லமை உன்னத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கேயும் பிரசாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனே சொன்னதாக விதத்தில் எழுதியிருக்கிறதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. But God was, hallelujah, hardened the heart which contributed to God. Amen. Thank you Jesus. Praise be to God. God hardened the heart of Pharaoh, right? Right. Why? He wants to show his glory to the whole nation. Amen. அன்றைக்கு எகிப்து தேசம் என்று சொல்வது ஒரு முழு உலகத்துக்கும் சமமானது. Praise be to God. என்னுடைய வல்லமை உன்னத்தில் காண்பிக்கும்படியாக பார்வோனை பார்த்து சொல்கிறார், என்னுடைய வல்லமை உனக்கு நான் காண்பிக்கிறேன் பார், என்னுடைய மகிமையை நீ பார்க்க வேண்டும். அதனாலே மோசே அனுப்புகிறார், போய் என் ஜனங்களை அனுப்பிவிடு, நாங்கள் தேவனை ஆராதிக்கணும் மோசே அங்கே கேட்கும் பொழுது, அதே நேரத்தில் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? பார்வோன் இருந்து கடினப்படுத்துகிறார். Why? Because he is a potter. He is the creator. Amen. Hallelujah. We are nothing before God. Hallelujah. Praise be to God. Hallelujah. So கருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண். அது பெரிய வல்லரசான பார்வோனா இருக்கலாம், அல்லது தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட மோசேயாக இருக்கலாம். ஆமென். தேவன், ஹல்லேலூயா, thank you Jesus, தன்னுடைய கரத்திலே எல்லாத்தையும் அடைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் கடவுளை பார்த்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆண்டவரை நாங்கள் பார்த்து சொல்லலாமா? we will read it later. ஆக நாங்கள் சொல்லலாமா? ஆண்டவரை, thank you Jesus, நீர் நீதி உள்ள தேவனா, நீர் நியாயம் செய்கிற தேவனா? அப்படியானால் என்னுடைய சகோதரன் நல்லா இருக்கிறானே, என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார் நல்லா இருக்கிறார்களே, ஆனால் நானே இப்படி இருக்கணும்னு நீ அப்படி ஒரு கேள்வியை கேட்டால் தேவனுக்கு விரோதமாய் நீ கேட்கிற காரியமாக இருக்கு. அதாவது சொல்லப்போனால் களிமண் தன் குயவனை பார்த்து என்னை இப்படி நான் வணியலாமான்னு கேட்கிறது போல் இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். சரி, நீ பாருங்க. இப்போ ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ், as long as you're children of God, as long as you're humble enough to come before God, amen, as long as you're in the circle of his will, amen, he will use you for his glory. Amen. Whether you are a worthy vessel, whether you have been common use of vessel, whether you are honored to be, whether you are like, in anywhere that he wants to God use it, but everywhere that God will reveal his glory. Amen. எந்த இடத்துல நீ இருந்தாலும், நீ கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கலாம், கலவினத்துக்குரிய பாத்திரமா இருந்தாலும், அதில் தேவன், ஹல்லேலூயா, மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஐயோ, நான் கனத்துக்குரிய இடத்துல இல்லையே, நான் எப்படி தேவன் என்னை மையப்படுத்துவார்? என்னை எப்பொழுதும் அங்கே பார்த்தால் நான் சிலர் சொல்லுவார்கள், சிலர் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் எப்போ பார்த்தாலும் செருப்படுக்கிற வேலை தான் எங்களுக்கு. Always we have to clean the church. This is what ministry always pastor asks us to do. But some people, they are doing something else. They are preaching. They are giving Bible studies. Music வாசிக்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் செருப்பை அடக்கி வைக்கிறதாகவே இருக்கிறோம். Listen to this. Do it until God brings you place. Amen. Hallelujah. அநேக ஊழியக்காரர் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன், நாங்கள் எல்லாம், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், சபை ஆரம்பித்து ஆலயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய ட்ரைனிங்கை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Service is already started. When pastor came and look at the pulpit has a dust underneath, not the pulpit இல்லை, pulpit கீழே, சரியா? It is my duty to clean. Some reason that dust, just a few place, there's a little dust, dustன்னு சொல்கிறதுல footprints, கால் அடையாளங்கள் இருந்தது. என்னை பார்த்து சொன்னார், போய் நாங்கள் அந்த காலத்துக்கு உங்களுக்கு தெரியும், அந்த புளிந்த தேங்காய் பூ, ட்ரை கோகனட், அந்த இதை எடுத்து என்ன செய்வோம், அது போட்டு தான் நாங்கள் தேய்ச்சி அதை இது பண்ணுவோம்,
ரைட். அந்த துணியை எடுத்துக்கொண்டு சர்வீஸ் ஆரம்பத்துக்கு பிற்பாடு அதை எடுத்து துடைக்க சொன்னார். எல்லாருக்கும் முன்பாக நின்று நாம் அதை துடைத்தோம். ஹல்லேலூயா, praise be to God. Hallelujah. Today that God has brought us to this level. இன்றைக்கும் கூட நான் சொல்லுகிறேன், ஆமென், நம்மை ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தாலும் நாம் பழையபடி அந்த வேலையை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அதை செய்கிறோம் இப்பொழுது. ஆமென், hallelujah. Because we always think that we are clay, we are not a potter. Amen, hallelujah. ஆண்டவராக இயேசுக்கு சொல்றார், நானே உங்களுக்கு போதகராக இருக்கிறேன் சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷருடைய கால்களை அவர் கழுவினார். எப்படிப்பட்டவர்? அற்புதம் செய்தவர். Jesus is a very good example. I'm going to another example. You're going to surprise about that. ஆமென். இன்னைக்கு ஐயோ நான் கனவீனமான பாத்திரமே, என்னை எப்பொழுது பாவிப்பார் என்று நீ ஏங்குறானால் உனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை வைத்திருக்கிறேன். I have a good news for you. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள், தன் சீஷர்களுக்கு முன்பாக எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You know the miracles that God did. He raised the dead. Amen. That is the biggest miracle I believe. இதெல்லாம் பார்த்தவர்கள், ஆமென், அன்னைக்கு இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போன பொழுது அங்கே போன பொழுது ஒருவரும் தண்ணி எடுத்து அவருடைய காலை கழுவ முன்வரவில்லை. But what he did, தான் போட்டிருந்த அந்த நல்ல உடுப்பை, அதாவது ராஜரீக போதகர் ரபி என்று சொல்லுகிற அந்த உடுப்பை, ஆமென், அவர் அந்த எஜமான்கிற உடுப்பை கழட்டி வைத்து விட்டு ஒரு அடிமையின் உடுப்பை எடுத்து ஒரு சாதாரண துப்பட்டியை கட்டி அங்கே சீஷருடைய கால்களை கழுவினார். ஆமென். He was a great example for us. Hallelujah. If you are in the circle of God's will, the God will one day that will bring you to the place where he, even you still a weak vessel. Listen to this. He won't change you. நான் இவ்வளோ காலமும் அங்கே கிடந்த, இப்போ சொல்லுவோம் இந்த கிளாஸ் இருப்பேன், இந்த கிளாஸ் யோசிக்கும், இவ்வளோ காலம் நான் இந்த கபர்டில் சும்மா இருந்தான், இப்போ என்னை கொண்டு வந்து இங்கே எங்கே வச்சுருக்கிறேன், ஆல்டரில் வச்சுருக்கிறேன், டிவியில் ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் என்ன கிளாஸ் தெரியும், எல்லாரும் என்ன பார்ப்பாங்கண்டு. ரைட். இது ஸ்டில் கிளாஸ் தான், ஸ்டில் சேம் கிளாஸ், பட் இட் வாஸ் சம்வேர், நவ் இட்ஸ் சம்வேர். ஹல்லேலூயா. ஸோ ஏற்ற காலத்திலே கர்த்தர் அந்த கனவீனமான பாத்திரத்தையும் கனவுக்குரிய பாத்திரமாய், அதாவது கனத்துக்குரிய பாத்திரம் இல்லை, அந்த கனவீனமான பாத்திரத்துக்கூடாகவும் கூட அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You have to remember that you are a clay, that you have to accept that you are a clay. That you need to know yourself that I am a clay. Amen. I am nothing but a clay. Hallelujah. Hallelujah. Praise be to God. 2 Timothy chapter 2 verse 20 says, listen to this. Amen. ஒரு பெரிய வீட்டிலே, 2 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ரைட். அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். Hallelujah. In the large house there are articles not only of gold and silver but also of wood and clay. Some are for special purpose and some for common use. Amen. Hallelujah. But the same clay that God has made, same clay the potter has made for a different purpose. Hallelujah. அந்த ஒரே களிமண்ணாலே, ஆமென், வீட்டிலே நல்ல அழகான மலர்கள் வைப்பதற்காக, ஆமென், அங்கே சாடிகள் செய்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அதே களிமண்ணிலே அடுப்பிலே வைத்து எரிக்கப்படுகிற சட்டிகள் செய்திருப்பார்கள். ஆமென். அவர்கள் ஒருபோதும் அந்த சட்டிகள் வெளியாலே வந்ததல்ல, அந்த பானைகள் வெளியாலே வந்ததல்ல. ஆனால் நல்ல ரசம், நல்ல சுவையான பதார்த்தங்களை செய்து, ஆமென்,
அந்த ருசியை கொண்டு மேசையில் வைக்கும் பொழுது அங்கே மேசையில் அந்த ருசியாக செய்யப்பட்ட பதார்த்தங்கள் இன்னொரு அழகான மேசைக்கிலே வைப்பதற்கான தகுதியான பாத்திரங்களுக்குள்ளே அவைகள் போடப்பட்டு வைக்கப்படுகின்றது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There are pots and pans for cooking. With the same clay, it was made out of that pot and pans for cooking. But those pots and pans never come into to the table, the banquet table. There are pots and there are same clay. They would have done something different or something fancy to bring it on the banquet table. The same clay, same clay. Flower pots, the same clay, to keep nice and fresh flowers. Listen to my dear brothers and sisters. If you are keep doing the will of God, who knows and will of God, amen, thank you Jesus, and you know that he will use you for a greater purpose, amen, hallelujah, you will never regret to be a clay, amen, hallelujah. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புவீர்களானால், ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா, நீங்கள் ஒரு களிமண்ணாக இருப்பதிலே ஒருபோதும் துக்கப்பட மாட்டீர்கள். You will never regret be a clay because you know that God will use it for a purpose, greater purpose, amen. நல்ல ஒரு உதாரணத்தோடு கூட நடந்த சம்பவத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு மேக் யூ ஹாப்பி டுடே. இன்றைக்கு யாரெல்லாம் நான் தகுதியில்லாத பாத்திரம், எல்லாம் தகுதியானவளாக இருக்கிறார்களே, நான் மாத்திரம் தகுதியில்லை என்று நினைத்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நல்ல பெரிய காரியத்துக்காக கர்த்தர் நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். Wherever you are, that you have to do the will of God. Amen. Hallelujah. Set your heart for the plan of God. Obey to the plan of God. Don't lose your opportunity. Listen to this. Hallelujah. You know the wedding, the first wedding. Amen. கானாவூர் கல்யாணத்திலே நடந்த கல்யாணத்தின் சம்பவத்தை பார்ப்போம். அங்கே திராட்சரசம் கொடுக்கப்பட்டது. There was a wine was served. Amen. அந்த திராட்சரசம் முடிந்து போயிட்டது. எப்படி திராட்சரசம் கொடுத்திருப்பார்கள்? அழகான பாத்திரத்தில் கொடுத்திருப்பார்கள். அந்த பேங்க்வெட் ஹாலிலே அந்த மேசையில் வைக்கிற, அந்த கல்யாண வீட்டின் மேசையில் வைக்கிற அழகான பாத்திரங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டதாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஆனால் இப்பொழுது திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. இந்த திராட்சரசத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்க வேண்டும்? ஐயோ, ஒரு கல்யாண வீடு என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்திருக்கலாம்? உள்ளுக்குள்ளே இருந்து நல்ல பாத்திரங்களை கொண்டு வாருங்கள், சுத்தமான பாத்திரங்களை கொண்டு வாருங்கள், அழகான பாத்திரங்களை கொண்டு வாருங்கள், நீங்கள் முதல் தடவை கொடுத்த அந்த திராட்சரசத்தின் பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள், அதுக்குள்ளே தண்ணியை நிரப்புங்கள், நான் ஆசீர்வதித்து தருகிறேன் என்று சொல்லவில்லை. வெளியாலே இருந்த அந்த 6 சாடிகள் கால்கள் கழுவுவதற்காக வீட்டுக்குள்ளே, அதாவது ஒரு மனுஷனுடைய அந்த யூதருடைய முறைப்படியிலே அவர் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் தங்கள் கால்களை கழுவி உள்ளே வர வேண்டும் என்கிற அந்த முறைமையின்படி கால்கள் கழுவுவதற்காக 6 சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. கனவினத்துக்குரிய பாத்திரங்கள், கனவினத்துக்குரிய சாடிகள், கால் கழுவுவதற்கு நிரப்பப்படுகிற தண்ணீர் நிரப்பப்படுகிற, it's not a pure water maybe, ரைட், அப்படிப்பட்ட தண்ணீர் இல்லை தடாக அந்த சாடிகளை, அந்த பாத்திரங்களை இயேசு நிரப்பச் சொன்னார். அங்கே இருந்த சீஷர்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், அங்கே இருந்த வேலைக்காரர்கள் நிரப்பினார்கள். நிரப்பும் பொழுது யோசித்திருப்பார்கள், ஐயா அங்கே வைன், அதாவது திராட்சரசம் இல்லை என்கிற பிரச்சனை. இங்கே நீங்கள் யோசித்திருக்க கூடும், அந்த சாடிக்குள்ளே தண்ணீர் எதுக்கு? இப்போ கால் கழுவுறதுக்கா தண்ணீர் இல்லையே,
அங்கே திராட்சரசம் இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். ரெண்டுக்கும் கண்ட்ரடிக்ஷன், ரெண்டும் வித்தியாசமான ஒரு காரியமே. ஆனால் அவர்கள் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். They obeyed God's will, obeys God's plan. ஆமென். அந்த பாத்திரங்கள், அந்த கச்சாடிகள், அந்த பாத்திரங்கள் நிரப்பப்பட்டன. யோசிச்சிருப்பார்கள். சில வழியில் ரபி போட்டு எல்லாரையும் வெளியால் வாங்கோ, திருப்பி காலக்கழி உள்ள வாங்கோன்னு சொல்கிறதுக்கோ பல சிந்தை வந்திருக்கலாம் இல்லையா? I don't know why. It was so mystery. ஒரு மிகவும் நினைத்து பார்க்க முடியாத காரியம். ஆனால் அதை ஆசீர்வதித்து விட்டு, ஆசீர்வதிக்கவில்லை, அதாவது சொல்கிறார், அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்கிறார். கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் அதையும் விசுவாசித்தார்கள். ஆனால் அவரோடைய சுற்றி திரிகிற சீஷர்கள் இருந்தார்கள், அவிடத்தை சொல்லவில்லை. என்றால் அவிடத்தை சொல்லியிருந்தால் அவர்கள் அவிசுவாசமாய் பேசியிருப்பார்கள். ஆனால் இந்த அதாவது இந்த ஜனங்கள், இந்த வேலைக்காரர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அந்த சாடிகளிலிருந்து வந்த அந்த திராட்சரசம் முன்பு கொடுக்கப்பட்ட திராட்சரத்தை பார்க்கிலும் அதிக ருசியாக இருந்தது என்று சொல்லி ஒரு பெரிய அற்புதம், அதுவே முதல் அற்புதம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. If God wants to use you as a vessel, you should know that you are a clay. Amen. Hallelujah. And you should know that God has made it for a purpose. Amen. நீ கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கலாம், கனவீனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கலாம். Doesn't matter whether you are a gold or silver, whether you are a wood or clay. Some was created for special purpose. Some was created for common use. But either way, God will be glorified. God's name will be glorified. தேவன் நாமம் மகிமைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பட் அதே இடத்தில் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் இவைகளை விட்டு, அதாவது தன் பாவத்தை விட்டு, ஹல்லேலூயா, பெருமையை விட்டு, கீழ்ப்படியாமை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், ஆமென், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக இருக்கிற கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். ஆமென். Doesn't matter whether you are a silver or gold or wood or clay. Doesn't matter whether you are a special purpose vessel or whether you are a common use vessel. Amen. God will use it for His glory. Amen. Listen to this. Why that we still doesn't see that in our life? எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் தேவன் எங்களை பயன்படுத்தவில்லை என்ற ஒரு கவலை. ரெண்டாவது, பயன்படுத்த முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், why God cannot use us? Because we are our disobedience, our doubts, and our pride. வேதத்தில் பார்க்கிற ஜெரமாயா சாப்டர் 18 நீங்கள் வாசிக்கலாம். ஜெரமாயா 18 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறார், அங்கே எரேமியாவை சொல்கிறார், ஜெரமாயா சொல்கிறார், நீ போய் குயவன் வீட்டுக்கு போன்னு சொல்லும் பொழுது அங்கே பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். குயவன் ஒரு ஒரு மட்பாண்டத்தை வளைந்து கொண்டிருக்கிறான். ஆமென். அது அவருடைய கையிலே கெட்டு போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னார் எனக்குள்ளே, தேவன் நம்மை தன்னுடைய சித்தத்துக்கு வளைந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், அந்த களிமண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம், அதாவது இட் இஸ் நாட் பியோர், அதாவது அந்த களிமண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் அங்கே இருந்ததுனாலே, அது கல்லோ அது ஏதோ ஒரு காரியம் அதுக்கு இருந்ததுனாலே அது வனையும் போது என்ன செய்தால் உடைந்து விட்டது. அதாவது நீ களிமண்ணை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த களிமண்ணை அவர்கள் காலாலை போட்டு மிதிப்பார்கள். அதை போட்டு பிணைந்து அதுக்குள்ளே எந்த கஞ்சலோ எந்த தூசோ எந்த கல்லோ எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அதையெல்லாம் எடுத்து விடுவார்கள். காரணம், அந்த மட்பாண்டத்தை வனையும் போது அதுக்குள்ளே எந்த விதமான இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து விடக்கூடாது. இருந்தால் அது அங்கே அதை வரைந்து கொண்டிருக்கும் பொழுது அது உடைந்து விடும். when they hallelujah, thank you Jesus, hallelujah, when they making that part, it breaks because there are some particles is there to break the part.
ரைட். அப்படி அங்கே அவர் ஆண்டவர் வளர்ந்து கொண்டிருக்கும் குயவன் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது கையிலே உடைந்து கட்டு போயிட்டு. ஆனாலும் லிசன் டு திஸ், ஆனாலும் அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப ஒரு பாண்டமாய் வரைந்தான். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஆமென். அதை எரேமியா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எரேமியாவோட பேசுகிறார். என்ன தெரியுமா பேசுகிறார்? எரேமியா, எனக்கு அதிகாரம் இல்லையோ? இஸ்ரவேல் மக்கள் ஆமென் களிமண்ணாய் இருக்கிறார்கள், நான் அவருடைய குயவனாய் இருக்கிறேன். ஆமென். அவர்களை ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், இடிப்பேன், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் மனம் திரும்பினால், அந்த தீங்கை விட்டு மனம் திரும்பினால் நான் மனம் மாற மாட்டேனோ? நான் அவர்களை கட்டுவேன், அவர்களை நல்ல ஒரு பாத்திரமாய் மாற்றுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதிக்கு ஒரு தேசத்துக்கு சொல்லும் பொழுது, ராஜ்யத்துக்கு சொல்லும் பொழுது, அவர்கள் என் சத்தத்தை கேட்காமல் என் பார்வைக்கு பொல்லாப்பை செய்கிறதுனாலே நானும் அவர்களுக்கு அருளி செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் மனம் மாறுவேன். தேவன் மனம் மாறக்கூடியவர். எதற்காக? அவர் அல்ல, நாம் அவருடைய மனதை மாற்றுகிறோம். நம்முடைய ஹல்லேலூயா, நம்முடைய பாவம், நம்முடைய பொல்லாப்பு, நம்முடைய கீழ்ப்படியாமை, நாம் ஒரு தகுதியான பாத்திரமாய், அது எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கலாம், கலவீனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் அந்த பாத்திரத்திலிருந்து அவர் தன் மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நாம் தடையாக நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், பாவம், இச்சை, இப்படிப்பட்ட காரியங்களால் நாம் என்ன செய்து விடுவோம் தெரியுமா? தேவனுடைய மகிமை இழந்த பாத்திரங்களாய், உடைந்த பாத்திரமாய், தூக்கி எறியப்படுகிற பாத்திரமாய் மாறிவிடுவோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுத்திகரித்து அவர் பிரசன்னம் பண்ண நம்மை ஒப்புக் கொடுப்போம். Always remember that we are the clay, he is a potter. Amen. Jesus, another example, I'm going to close it. Another example that Jesus showed us a perfect example at the Garden of Gethsemane. ஆண்டவர் அங்கே பாருங்கள், அங்கே போய் ஜெபிக்கிறார். 26ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 26:39 இது ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம். அவர் சற்று போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, என் பாத்திரம் என்னை விட்டு நீங்கும். ஆமென். என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக்கடவது. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, praise be to God. Going a little further, and he fell with his face to the ground and prayed, Father, if it is possible, may this cup be taken from me, yet not as I will, but as your will. Amen. What happened? Because he surrendered that his vessel unto God. தன்னை அவர் பாத்திரமாய், தன்னை அவர் எடுக்கிற அந்த 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 மரணத்தை, ஆமென், ஹல்லேலூயா, thank you Jesus, அந்த மரணம், ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையிலே அங்கே கீழ்ப்படிந்ததினாலே, தேவ சித்தத்தை செய்ததினாலே இந்த உலகம் முழுவதும் இந்த கல்வாரி அன்பினாலே தொடப்பட்டிருக்கிறது. ஆமென். praise be to God. Are you the vessel of God's glory? Amen. Are you the vessel of God's glory? Or are you the vessel of destruction? உடைந்து போன பிரயோசனம் என்று தூக்கி எறியப்பட்ட குப்பையில் எறியப்படுறது போல நானும் நீங்களும் நரகத்துக்குள் எறியப்படுவதற்கா? No. The hell is not for us. It for Lucifer and his angels. Hell is not for us, for you, not for you and for me. Heaven is for us. Amen. Amen. அவர் சித்தம் செய்யும்படியாக நாம் களிமண்ணாக இருந்து தேவன் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாய் தேவன் கனமான பாத்திரமாக இருக்கலாம், கனிவினமான பாத்திரமாக இருக்கலாம், அதிலே மகிமைப்படுவார். ஆமென். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். Praise be to God. Hallelujah. நேசிக்க அருமையான தகப்பனே,
இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எண்ணத்திலே தேவன் நியாயமற்றவர் அல்லது நீதியற்றவர் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாம் மனுஷனோடு ஒப்பிட்டு பார்த்ததினாலே தேவன் நியாயமற்றவரும் நீதியற்றவருமாக இருக்கிறார் என்று ஒரு முடிவுக்குள்ளே இன்றைக்கு அநேகர் வந்து நாங்கள் யார், கடவுள் யார் என்றது அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு உம்முடைய நாமத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்திலே சுவாமி, நான் களிமண், நீரன் குயவன், உம் சித்தம் போல என்னை வனையும் என்று ஒப்புக் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ரெண்டு ஆண்டவரே, ஐ ப்ரே ஃபார் தீஸ் 2 groups, 2 விதமான பகுதிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, மனுஷனோடு ஒப்பிட்டு பார்த்து கடவுள் அவனுக்கு நன்மை செய்கிறார், எனக்கு தீர்மை செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாது உடைந்து போன பாத்திரமாய், நான் களிமண் இல்லை, நான் என்னை படைத்தவரை பார்த்து கேள்வி கேட்டு துணிகரமான கேள்விகளை கேட்கத்தக்கதாய் பிசாசுடைய கிரியை ஒப்புக் கொடுத்த அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அறியாமலே செய்கிறவர்களுக்காய் நீர் ஒரு விஷயம் மன்னிக்கிற தேவன், ஆனால் அறிந்து செய்கிறவர்களுக்கு பல அடிகள் விழும் என்று சொல்லி இருக்கிறதே சுவாமி. அதனால அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறியாமல் உங்களுடைய அன்பை தெரியாமல் இருக்கிற பிள்ளைகள் அப்படி பேசினால் ஒரு விஷயம் மன்னித்து அவர்களை மறுபடியுமாய் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை அறிந்தும் பரம ஈவை ருசி பார்த்தும் வரப்போகிற பலத்தை அறிந்தும் உம்மை பார்த்து ஆண்டவரே நீ நியாயமற்றவர் நீதியற்றவர் சொல்லுவோமானால் அப்படிப்பட்ட பாவத்துக்குட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் கிருபையாக இறங்கி அவளை மறுபடியும் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் பரம ஈவை ஆண்டவரை ருசி பார்த்தவர்கள் இன்னும் அதிகமாய் நான் பரம ஈவை ருசி பார்க்க வேண்டும் என்று அவரோடு, நான் களிமண் தான், நீர் குயவன், என்னை நீ கனத்துக்குரிய இடமாய் வைத்தாலும் கனவினத்திலே வைத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே. ஆண்டவரே என்னை கனமான இடத்திலே வைத்தாலும் கனவீனமான இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க நான் எப்பொழுதும் ஆண்டவரே ஒரு களிமண் என்று நான் நினைத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்கள் தொடர்ச்சியாக உமக்கு நாமத்தை மையப்படுத்த அன்று காணாமற் கல்யாணத்தில் அற்புதத்தை போல ஹல்லேலூயா அந்த கால் கழுவுறதுக்கு வைக்கப்பட்ட சாடிகளிலே ஆண்டவரே என்றுமே குடிக்காத என்றுமே ருசி பார்க்காத அவ்வளவு ருசியான ஆண்டவரே திராட்சரசத்தை கொடுத்தது போல நாங்களும் கொடுக்கத்தக்கதாய் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலே ஆஸ்வதிங்க. இதுவே முதல் தடவையாக ஆண்டவரே சுவாமி இணைந்திருக்கிற பிள்ளைகளாய் யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இயேசுவே நீர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். நீர் குயவனாக இருந்து அவர்களை வரைந்து உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் நன்மைகளை காண மகிமையை அவர்கள் காண இது கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆஸ்வதிங்க. கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வருகிற கிழமை முழுவதும் நமக்கு உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்க. Lord, rest of the days, rest of the weeks, Lord, rest of the months, Lord, let us be, Lord Jesus, remember that we are clay, that you are a potter. And God, give us a heart of humbleness. We thank you and honor you in Jesus' name we pray. Amen. 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 எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஒரு வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். May the Lord bless you and amen. Thank you Jesus. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர நாட்களிலே நாங்கள் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you. Amen. சீக்கிரம் வர போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக காத்திருக்கிறே. சீக்கிரம் வர போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக காத்திருக்கிறே. உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன், உம்முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். சீக்கிரம்
வரப்போகும் ராஜாதி ராஜாவே உம் வருகைக்காக காத்திருக்கிறே உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன் உம் முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் மாரநாதா சீக்கிரம் மாறும் மாரநாதா சீக்கிரம் மாறும் மாரநாதா சீக்கிரம் மாறும் மாரநாதா சீக்கிரம் மாறும் வெறும் கையாய் வர எனக்கு விருப்பமில்லையே ஆத்தும பாரத்தால் நிரப்பிடுமே வெறும் கையாய் வர எனக்கு விருப்பமில்லையே ஆத்தும பாரத்தால் நிரப்பிடுமே ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி சொல்லிட ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி சொல்லிட இதயத்தை தந்திடுமே நல் இதயத்தை தந்திடுமே மாரநாதா சீக்கிரம் மாறும் மாரநாதா சீக்கிரம் மாறும் மாரநாதா சீக்கிரம் மாறும் மாரநாதா சீக்கிரம் மாறும் தேசத்திற்காக ஜெபிக்கணுமே அழுகின்ற ஜனங்களுக்காய் கதறணுமே தேசத்துக்காக ஜெபிக்கணுமே அழுகின்ற ஜனங்களுக்காய் கதறணுமே இயேசு என்னும் நாமம் பரவணுமே இயேசு என்னும் நாமம் பரவணுமே எழுப்புதலை பார்க்க வேண்டுமே நாங்கள் எழுப்புதலை பார்க்க வேண்டுமே மாரநாதா சீக்கிரம் மாறும் மாரநாதா சீக்கிரம் மாறும் மாரநாதா சீக்கிரம் மாறும் மாரநாதா சீக்கிரம் மாறும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நாம் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நாம் மகிழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஆயத்தமாகணுமே இன்னும் ஆயத்தமாகணுமே
வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே.